வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல உடுப்பி ஸ்டைல்ல ஒரு குழம்பு ரெசிபி பார்க்க போறோம். அதுக்கு குல்லா ஹுலி அப்படின்னு சொல்லுவா. ஹுலி அப்படின்னா நம்ம சாம்பார், குல்லா அப்படின்னா உடுப்பில எல்லாம் பார்த்தேன் அப்படின்னா கத்திரிக்காய் நல்லா அப்படி பந்து பந்தா உருண்டையா கிரீன் கலர்ல கிடைக்கும். நம்ம கடாரங்காலாம் இருக்கு இல்லையா, அந்த சைஸ்ல கூட இருக்கும். ஆனா அதுல ஒரு விதை கூட இருக்கவே இருக்காது. அது உடுப்பி மடத்துல கூட அந்த கத்திரிக்காயை யூஸ் பண்ணி சமையல் பண்ணுவா, சுவாமிக்கும் நைவேத்தியமாகும். மற்றபடி வேற எந்த மடத்துலயும் எந்த ஊர்லயும் கத்திரிக்காய் மடத்துல யூஸ் பண்ண மாட்டா. அந்த கத்திரிக்காய் ஒரு டிஃபரெண்டான ஒரு டேஸ்ட்ல ரொம்ப நல்லா இருக்கும். இங்க நமக்கு அந்த குல்லா கிடைக்காது. அப்படிங்கறனால நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற கத்திரிக்காயிலேயே அதே ஸ்டைல்ல ஒரு குழம்பு ரெசிபி பார்க்க போறோம். அதாவது ஒரு சாம்பார் ரெசிபி நம்ம பார்க்க போறோம். அதுக்கு சாம்பார் பொடியும் அந்த கர்நாடகா ஸ்டைலே நம்ம ஃப்ரெஷ்ஷா வறுத்தரைச்சி போட்டு நம்ம பண்ணலாம். டேஸ்ட் ரொம்ப பிரமாதமா இருக்கும். சாதத்துக்கும் பசஞ்சிக்கலாம், நம்ம டிஃபனுக்கும் தொட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க உடுப்பி ஸ்டைல் குல்லா ஹுலி குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். குல்லா ஹுலி பண்றதுக்கு 50 கிராம் துவரம்பருப்பு இது நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு குக்கர்ல நல்லா சாஃப்டா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துட்டு இருக்கேன். இதையும் வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டு புளி ஜலத்தை நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். நம்ம ஊற வச்ச துவரம் பருப்பை நான் குக்கர்ல எடுத்துட்டு இருக்கேன். மேல ஒரு லேயருக்கு தண்ணி விட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் எண்ணெய். குக்கர் மூடியை மூடிட்டு 3ல இருந்து 4 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் விசில் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள நமக்கு இந்த குழம்புக்கு தேவையானதை வறுத்துருவோம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுப்போம். எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, காரத்துக்கு 4 காஞ்ச மிளகா, நல்ல கலர் கொடுக்கறதுக்காக 2 காஷ்மீரி மிளகா. எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். மிளகாய் நல்லா பொரிஞ்சு பருப்பு செவந்து வரட்டும். மிளகாய் வறுப்பட்டு பருப்பு லேசா செவந்து வர ஆரம்பிச்சிருக்கு. இதுல 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 டேபிள் ஸ்பூன் மல்லியும் ஜீரகமும் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துப்போம். அதுக்குள்ள பருப்பு கொஞ்சம் செவந்து வந்துடும். மல்லியும் ஜீரகமும் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுபட்டு எடுத்து பருப்பும் நல்லா செவந்து வந்தாச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது சூடு ஆறினதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்ல எடுத்துட்டு கொரப்பா நம்ம பவுடர் பண்ணி எடுத்துப்போம். அதே கடாயில கொஞ்சம் ஜலம் விட்டுக்கலாம். அப்ராக்சிமேட்டா ஒரு 100 ml நான் விட்டுருக்கேன். ஒரு 200 கிராம் கத்திரிக்காயை நல்லா வாஷ் பண்ணிட்டு பெரிய பெரிய பீஸா கட் பண்ணி நான் தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். இதை இந்த கடாயில சேர்த்துடுவோம். இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துப்போம். இது சேர்ந்து கொதிச்சு கத்திரிக்காய் கொஞ்சம் வேகட்டும். கத்திரிக்காய் பாருங்க நல்லா வெந்தெடுத்து இதுல நம்ம கரைச்சி வச்ச புளிஜலத்தை சேர்த்துருவோம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை. இந்த புளி ஜலம் பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்குள்ள நம்ம வறுத்து வச்சது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துடுவோம். புளி ஜலம் பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சு எடுத்து கத்திரிக்காயும் நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. நம்ம வறுத்ததை இதை போல கொரப்பா நான் பவுடர் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். இதை இந்த குழம்புல சேர்த்துடுவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பொடியோட சேர்ந்து இந்த குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். இப்ப கத்திரிக்காயிலையும் நம்ம அரைச்சி போட்டு அந்த பொடியோட பிளேவர், காரம் எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகும். குழம்பு நல்லா கொதிச்செடுத்து திக்கா எடுத்து பாருங்க. இதுல நம்ம வேக வச்ச பருப்பை நல்லா மசிச்சுட்டு சேர்த்துடலாம். குக்கர்ல கொஞ்சமா ஜலம் விட்டு கலந்து சேர்த்துடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு கொதி வந்தாலே போதும். இந்த குழம்புல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்கறது ஆப்ஷனல் தான். ஆனா வெல்லம் சேர்த்தோம்னா டேஸ்ட் பேலன்ஸ் ஆகி இந்த குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா கலந்து விட்டாச்சு. இது ஒரு கொதி வரட்டும். குழம்பு பாருங்க அழகா ஒரு கொதி வந்துடுது. உடுப்பி ஸ்டைல் குல்லா ஹுலி சூப்பரா ரெடி ஆயிடுது. அதாவது உடுப்பி ஸ்டைல்ல பண்ணக்கூடிய அரைச்சி விட்ட கத்திரிக்காய் சாம்பார் பாருங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்கு. குழம்போட கன்சிஸ்டன்சியும் சூப்பரா இருக்கு. கத்திரிக்காயும் நல்லா பிரமாதமா வெந்திருக்கு. இல்ல கமகமன்னு வாசனையாவும் இருக்கு. இப்ப இந்த குழம்புக்கு நம்ம தாளிச்சிடலாம்.
ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுப்போம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, எண்ணெய், ஒரு 10 வெந்தயம், ஒரு காஞ்ச மிளகாய் 2ஆ உடைச்சு போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. நம்ம தாளிச்சதை குழம்புல சேர்த்துருவோம். உடுப்பி ஸ்டைல் குல்லா ஹுளி சூப்பரா ரெடி ஆயிடுது. நான் வந்து சூடான சாதம் எடுத்துட்டு இருக்கேன். இந்த குழம்புக்கு வந்து நெய் அல்லது நல்லெண்ணெய் எது விட்டுன்னு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். கொஞ்சம் நெய் விட்டுருக்கேன். தொட்டுக்கிறதுக்கு வந்து சக்கரவள்ளி கிழங்கு காரக்கறி பண்ணிருக்கேன். இந்த குல்லா ஹுளிய சாதத்துல விட்டுண்டு இன்னும் பிசைஞ்சு சக்கரவள்ளி கிழங்கு கறியோட நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கத்திரிக்காயும் பாருங்க நல்லா வெண்ணெய் போல சூப்பரா வந்திருக்கு. செம சூப்பரா இருக்கு. டேஸ்ட் வந்து அட்டகாசமா இருக்கு. நம்ம எப்பயும் பண்ற சாம்பார் மாதிரி இல்லாம ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. நல்லா உளுத்தம்பருப்பு ஜீரக வாசனையோட ஒரு நல்லா ஃப்ரெஷ்ஷாவும் நமக்கு தோன்றது. ஒருவேளை நமக்கு அந்த குல்லா அந்த கத்திரிக்காய் கிடைச்சதுன்னா இன்னும் நல்லா இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து இன்னைக்கு போல காரக்கறி இல்ல தேங்காய் போட்ட கறி, அப்பளம், வடாம் எதுனாலும் நல்லா இருக்கும். இது வந்து நம்ம சாம்பார் மாதிரி தானே அப்படின்னு நினைக்க வேண்டாம். டேஸ்ட் வந்து டோட்டலி டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த காஷ்மீரி ரெட் சில்லி, அந்த பேடிக சில்லி இருந்தா சேர்த்துக்கோங்க. அது இல்லை அப்படின்னா நம்ம நார்மலா யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே மிளகாயை நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம இதுல சேர்க்கிற வெல்லம் வந்து நம்ம விருப்பம் தான். கர்நாடகாவை வந்து கொஞ்சம் வெல்லம் அதிகமா சேர்ப்பா. நான் வந்து கொஞ்சம் கம்மியா தான் நான் சேர்த்திருக்கேன். இன்னும் கம்மியா வேணாலும் நீங்க சேர்த்துக்கோங்க. மத்தியானம் நம்ம சாதத்துக்கு பண்ணிட்டோம் அப்படின்னா மிச்சம் இருக்கிற சாம்பார் நைட் வந்து நம்ம இட்லி, தோசை, பொங்கல், உப்புமா அது எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடலாம். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட உடுப்பி ஸ்பெஷல் ரெசிபியான குல்லா ஹுளி, அதாவது இந்த கத்திரிக்காய் சாம்பார் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு டிஃபரெண்டா செம்ம டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.